தற்போது உலகத்துக்கு தேவையான ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் தான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறத நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையிலான புரிந்துணர்வு போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுகின்ற நிகழ்வு தான் இப்ப நடந்து கொண்டிருக்குது. கடந்த பிப்ரவரி மாதம் 28 இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது தாக்குதல்களை தொடுத்து 3 மாதங்களை கடந்த நிலையில் இந்த தாக்குதல்கள் அனைத்தும் அமெரிக்கா மற்றும் ஈரானினால் நிறுத்தப்பட்டு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் ஊடாக பேச்சுவார்த்தை மேசைக்கு வந்திருக்கின்றார்கள். இந்த ஒப்பந்தத்தின் ஊடாக எதிர்வருகின்ற 60 நாட்களுக்கு எந்த யுத்த நிலைமைகளும் இடம்பெறாது என்ற அடிப்படையில் பல முக்கியமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 60 நாட்களில் இருதரப்பாலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய பல விடயங்கள் இந்த ஒப்பந்தத்தின் ஊடாக கொண்டுவரப்பட்டிருக்கின்றது. எதிர்காலத்தில் யுத்தம் ஒன்று ஏற்பட போகின்றதா அல்லது தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தைகளின் ஊடாக ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான பிரச்சனைகள் தீர்க்கப்பட போகின்றதா என்பது எதிர்வரும் 60 நாட்களின் ஊடாக காணக்கூடியதாக இருக்கு. தற்போது உலகிற்கு தேவையான மிக முக்கியமான விடயங்களில் ஒன்று இப்பொழுது நடந்து முடிந்திருக்கிறது. மத்திய கிழக்கில் நடந்து வருகின்ற இந்த பதற்ற நிலைமைகள் காரணமாக தொடர்ச்சியாக உலகத்தில் எண்ணெய் விலை பிரச்சனை மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் இடம்பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இது இந்த ஒப்பந்தத்தின் ஊடாக சற்று தனியும் நிலையை கண்டிருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. ஈரான் மீதான தாக்குதல்களை ஆரம்பித்த போது அமெரிக்காவோடு கைகோர்த்திருந்தது இஸ்ரேல். எனினும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்த நடவடிக்கைகளில் இஸ்ரேல் புறந்தள்ளப்பட்டிருப்பதாக இஸ்ரேலுக்குள் சற்று சலசலப்புகள் எழத் தொடங்கி இருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தின் ஊடாக ஈரான் சாதித்துக் கொள்ள நினைக்கின்ற விடயங்கள் இஸ்ரேலுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக அமைய போகின்றது என்ற அச்சம் இப்பொழுது இஸ்ரேலுக்குள் நிலவத் தொடங்கி இருக்கின்றது. நீண்ட காலமாக தம்மோடு இருந்த உறவை பாதிக்கின்ற வகையில் தம்மை புறந்தள்ளிவிட்டு அமெரிக்கா ஈரானோடு செய்து கொள்ள இருக்கின்ற ஒப்பந்தம், அதனூடாக ஈரான் சாதித்துக் கொள்ள நினைக்கின்ற விடயங்கள் நிச்சயமாக எதிர்காலத்தில் தம்முடைய நாட்டின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்க உள்ளது என்று இஸ்ரேலியர்கள் அச்சம் வெளியிட்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கைகள் தொடர்பாக இஸ்ரேலுக்குள் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு மக்கள் இவ்வாறான பதில்களை அளிப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்காவின் இந்த செயற்பாடுகள் காரணமாக நெத்தன்யாகு அவர்களுக்கு மிக பெரிய தலையீடியை கொடுத்திருக்கிறது. இந்த ஒப்பந்த நடவடிக்கைகளில் இஸ்ரேலை புறந்தள்ளியது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறிய கருத்துக்கள் இப்பொழுது இஸ்ரேலில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி வருகின்றது. அமெரிக்காவினுடைய ஆதரவு இல்லை என்றால் இஸ்ரேல் 2 மணி நேரங்களுக்குள் முற்றுமுழுதாக ஈரானினால் அழிக்கப்பட்டிருக்கும் என்று அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருப்பது மிகப்பெரிய சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. எதிர்வருகின்ற காலங்களில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையிலான உறவு நிலை எவ்வாறு தொடரப்போகின்றது என்ற சந்தேகங்களையும் இந்த உரையாடல்கள் ஏற்படுத்தி இருக்கின்றன. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான ஒப்பந்தத்தை முற்றுமுழுதாகவே இஸ்ரேலியர்கள் வெறுக்கின்றார்கள். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஊடாக ஈரானியர்கள் எதையாவது சாதித்துவிடப் போகின்றார்களா என்ற அச்சம் இப்பொழுது இஸ்ரேலில் குடிகொள்ள தொடங்கி இருக்கின்றது. இதன் காரணமாக எதிர்வருகின்ற போர் நிறுத்த காலங்களில் இதை குழப்புவதற்கான ஏதாவது நடவடிக்கைகள் இடம்பெறுமா என்ற அச்சமும் உலகத்தில் எழத் தொடங்கி இருக்கின்றது. எதிர்வருகின்ற 60 நாட்களுக்குள் அமெரிக்கா மற்றும் ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செயற்படவில்லை என்றால் இந்த தாக்குதல்கள் மீண்டும் ஆரம்பிக்கின்ற நிலைமை ஏற்படும் என்று அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த யுத்த நிறுத்தமானது நம்பிக்கையோடு முன்னகர போகின்றதா அல்லது மீண்டும் ஒரு பாரிய தாக்குதல்களுக்கான தயார்படுத்தல்களை ஏற்படுத்த போகின்றதா என்று அச்சம் உலகத்தில் எழத் தொடங்கி இருக்கின்றது. பல நாடுகளில் எண்ணெய் விலையேற்றம், பொருளாதார பிரச்சனைகள் மற்றும் கைத்தொழில்சார் உற்பத்திகளில் ஏற்பட்டிருக்கின்ற வீழ்ச்சி மற்றும் விவசாய துறையில் ஏற்பட்டிருக்கின்ற வீழ்ச்சி என்பன எதிர்காலத்தில் இந்த நாடுகளை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப் போகின்றது என்ற அச்சம் இங்கே ஆட்சி செய்கின்ற அரசுகளுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த வீழ்ச்சியின் காரணமாக மக்கள் தங்களுடைய ஆட்சிகளை எதிர்க்கின்ற நிலைமைகள் கூட எதிர்காலத்தில் ஏற்படலாம் என்ற ஐயத்தோடு அரசுகள் நகர்ந்து வருகின்றது. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எதிர்வரும் நாட்களில் ஹார்மோஸ் நீரிணை தொடர்ச்சியாக கட்டுப்பாடுகளின்றி திறந்துவிடப்படும் என்று சொல்லப்பட்டாலும் இங்கு புதைக்கப்பட்டிருக்கின்ற கன்னிவடிகளின் காரணமாக நீண்ட பாரிய நடவடிக்கைகளை ஒரே தடவையில் மேற்கொள்ள முடியாத நிலைமையும் காணப்படுகின்றது. கடலுக்குள் வீசப்பட்டிருக்கின்ற கன்னிவடிகள் அகற்றப்படுவதற்கு நீண்ட காலங்கள் எடுக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த கன்னிவடிகள் அகற்றப்பட்ட பின்னரே ஒரு பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்து தொடர்ச்சியாக இடம்பெறக்கூடிய நிலைமையும் உள்ளது. கப்பல் போக்குவரத்துகள் தொடர்ச்சியாக பாதுகாப்பான முறையில் இடம்பெற்றால் மட்டுமே உலகில் இவ்வளவு காலம் ஏற்பட்ட எண்ணெய் விலை பிரச்சினை மற்றும் விவசாய துறையில் ஏற்பட்டிருக்கின்ற
வீழ்ச்சி, அது மட்டுமில்லாமல் கைத்தொழில்துறையில் ஏற்பட்டிருக்கின்ற பாரிய வீழ்ச்சியும் மாற்றத்தை காணும் என்று சொல்லப்படுகின்றது. குறிப்பாக ஆசிய நாடுகளில் இந்த தாக்கம் மிக பாரிய அளவில் இருக்கின்றது. இந்த தாக்கத்தின் பிரதிபலிப்பு எதிர்வருகின்ற மாதங்களில் காணக்கூடியதாக இருக்கும் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான யுத்த நிறுத்தம் ஏற்பட்டாலும் ஏற்கனவே ஏற்பட்ட பொருளாதார இழப்புகள் எதிர்வரும் காலங்களிலேயே பாதிப்புகளை ஏற்படுத்த போகின்றது என்று கூறப்படுகின்றது. எனவே அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கைச்சாத்திட்டிருக்கின்ற இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தம் தொடர்ச்சியாக அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில் எந்தவிதமான யுத்தங்களும் ஏற்படாமல் நடைமுறையில் இருக்க வேண்டும் என்பது உலகின் விருப்பமாக இருக்கின்றது. இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டதை தொடர்ந்து உலக நாடுகளினுடைய தலைவர்கள் மிக மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. உலக பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்யக்கூடிய 3 மிக பாரிய யுத்தங்கள் தற்போது உலகத்தில் நடைபெற்று வருகின்றது. இதில் மிக குறிப்பிடத்தக்க யுத்தமாக உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்தத்தை குறிப்பிடலாம். உக்ரைன் மீது ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதல்கள் கிட்டத்தட்ட 3 வருடங்களை கடந்தும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவது மிகப்பெரிய தாக்கங்களை உலகத்தினுடைய பொருளாதாரத்தில் ஏற்படுத்தி வருகின்றது. குறிப்பாக உலகத்தினுடைய உணவு உற்பத்தியில் மிகப்பெரிய பங்காற்றி வந்த உக்ரைனினுடைய உற்பத்திகள் அனைத்தும் இப்பொழுது மிக பாரிய அளவில் வீழ்ச்சி அடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் உலக நாடுகளுக்கான உணவு தேவைகளில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட தொடங்கி இருக்கிறது. உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பாரிய யுத்தமானது உலகின் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்து வந்தது. ரஷ்ய உக்ரைன் யுத்தம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருந்த அதே வேளை இஸ்ரேல் பாலஸ்தீனம் மீது மிகப்பெரிய தாக்குதல்களை ஆரம்பித்தது. இந்த தாக்குதல்கள் கூட தொடர்ச்சியாக இப்பொழுது வரை நடைபெற்று வருகின்றது. இந்த தாக்குதல்கள் ஈரான் போரில் கூட மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக தள்ளி போவதற்கு மிகப்பெரிய காரணமாக லெபனான் மீதான இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் இருந்தது குறிப்பிடத்தக்கது. உலகில் நான் குறிப்பிட்ட இந்த 3 யுத்தங்களும் உலகத்தினுடைய பொருளாதாரத்திலும் தொழில்துறையிலும் மற்றும் உற்பத்தி துறையிலும் உணவு மேம்பாட்டிலும் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தி வருகின்றது. இந்த அடிப்படையிலேயே தற்பொழுது ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையிலான இந்த பேச்சுவார்த்தை மற்றும் ஒப்பந்தங்கள் என்பது உலகிற்கு ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கின்ற செய்தியாக கருதப்படுகின்றது. எனினும் இந்த போர் நிறுத்தம் எவ்வளவு காலம் நீடிக்கப் போகின்றது? அமெரிக்கா இந்த போர் நிறுத்தத்தை தொடர்ந்து கொண்டு செல்லுமா, அல்லது இந்த இரு நாடுகளும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்ற அடிப்படையில் மீண்டும் மிகப்பெரிய யுத்தங்களுக்குள் இந்த நாடுகள் செல்ல போகின்றனவா என்ற கேள்விகளும் எழும்பியிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த யுத்த நிலைமைகள் எவ்வாறு நடைபெறப் போகின்றது. அது மட்டுமில்லாமல் தற்பொழுது இந்த அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கொண்டுவரப்பட்டிருக்கின்ற 14 கோரிக்கைகள் தொடர்பாக முக்கியமான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த கோரிக்கைகளில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற முக்கிய விடயங்கள் தொடர்பான செய்திகள் இப்பொழுது உத்தியோகபூர்வமாக இரு நாடுகளாலும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த தகவல்கள் தொடர்பாக அடுத்த செய்தி தொகுப்பில் காத்திருங்கள். மிக விரிவான தகவல்களை உங்களுக்காக கொண்டு வருவதற்கு உலக விவர செய்தி தொகுப்பு காத்திருக்கின்றது. இவை இன்றைய உலக விவர செய்தி தொகுப்பு. இதுபோன்ற புதிய முக்கியமான உலக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு, குறிப்பாக ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையிலான யுத்தம் தொடர்பான விடயங்களை, புதிய அப்டேட்ஸை உடனடியாக தெரிந்து கொள்வதற்கு உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அம்மோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஈரான் அமெரிக்க போர் நிறுத்தம் என்பது தொடர்ந்து இடம்பெற போகின்றதா, அல்லது இஸ்ரேல் அல்லது வேறு ஏதும் காரணிகளின் காரணமாக இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை கிழித்தறியப்பட போகின்றதா? இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மேலும் காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். அது மற்றவர்களுக்கும் இந்த காணொலி சென்று சேர உதவியாக இருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு புதிய உலக விவர செய்தி தொகுப்போடு உங்களை சந்திக்கின்றோம். வணக்கம்.